இந்த வருஷத்துல நான் அதிகமா எதிர்பார்த்த ஒரு சில படங்கள்ல கண்டிப்பா காந்தாரா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடங்கும். ஸோ அப்படி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா வச்சு ஒரு சில படங்கள் என்னை ஏமாத்தினாலும், இந்த படம் கொஞ்சம் கூட பிசிறே தட்டாத அளவுக்கு அப்படி எடுத்து வச்சிருக்காரு நம்ம ரிஷப் சி ஷெட்டி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பாய்லர்ஸ் இல்லாத ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோவை ரெடி பண்ண பார்க்குறேன். ஆனால் எவ்வளோதான் நான் சொன்னாலுமே அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு ஸ்டன்னிங்கான விஷுவலை கொடுத்துருக்காருங்க. எப்படி தான் பாசிபிள்னு தெரில. 125 கோடிக்கு தான் படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படத்தோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஒரு பெஸ்ட்டு சினிமா எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணேன். அதில் இந்த டெவன் ஆரான்னு சொல்லுவாங்க. ஸோ தெய்வ நம்பிக்கை இல்லாத ஆளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது ஸோ ஒவ்வொரு சீனுமே கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரியான பிஜிஎம்ஸு முக்கியமாக இதுக்கு முன்னால் வந்த காந்தாரா படத்தில் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதை விட இங்கே டபுள் ட்ரீட் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நரேட் பண்ணியிருக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தோட அந்த ஸ்டோரி நரேஷன் தான். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. ஸோ கதைக்குள்ளுக்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து செம்மையாக பிக்கப் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸில் ரிஷப் சி ஷெட்டி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவேன். மனுஷன் வந்து உசுறு கொடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்கான். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிருகத்தனமான அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் ரோல், ஸோ அவரோட பேரே எனக்கு வாய்க்குள்ள நுழையில. ஸோ அவரோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ருக்மணி வசந்த் அந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அப்பியர் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த குயின் வேடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அவங்களுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன கதாபாத்திரங்களும் அவங்க எடுத்துக்கிட்ட ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, அவங்க நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒரு பெரிய பங்கு வந்து டெக்னிக்கல் சைடில் இருக்குது. ஏன் அப்படின்னா படத்தை 125 கோடிக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த டெக்னிக்கல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டன்னிங்கான விஷுவல் சொன்னோன்னா அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி எப்படிங்க இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரியான விஎஃப்எக்ஸ் அவுட்புட்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஒரு சில படங்கள்லாம் பெரிய பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகியுமே அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியில்லாமல் நம்மளை ஏமாத்திருக்கு. பட் இந்த படத்தில் அந்த விஷுவல் இருக்குது பாருங்கள். சில இடங்களில் டைகரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவன் ஆரா வரக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன்லையுமே சிஜி இருக்கும். அது கிளைமேக்ஸ் எல்லாம் பாருங்கள். அப்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படிங்க இந்த பட்ஜெட்டில் எடுத்தாங்க அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி டெக்னிக்கல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களும் பாராட்டணும்னா கண்டிப்பாக டெக்னிக்கல் சைட்லையும் பாராட்டணும். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் கண்டிப்பாக உங்களை ஏமாத்தாத ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக அமையும். இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இந்த படம் அமையும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. 1000 கோடி அடிக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கோடி அடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.